ஏமா, நான் ஊர்ல இல்லாத கொஞ்ச நாள்ல இத்தனை விஷயம் நடந்திருக்கு. உங்கள்கிட்ட கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் உனக்கு தோணலம்மா? டேய், இங்க பாரு, உங்ககிட்ட எத்தனையோ தடவை நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கு தெரிஞ்சாவும் மனசு கஷ்டப்படனு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாருடா. அது மீறி என்னால சொல்ல முடியலடா. அன்பு, யாரோட மனசுமே வலிக்க கூடாதுன்னு மொத்த வலியையும் தன்னோட நெஞ்சில ஏத்திக்கிட்டு நெஞ்சு வலி வந்து இங்க வந்து படுத்திருக்காருமா. இவருக்கு நான் மகனா பிறந்து என்னம்மா பிரயோஜனம்? அவருக்குன்னு நான் என்னத்தம்மா செஞ்சுட்டேன்? நீ உங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சேன்னு புலம்புற. ஆனா உன் அண்ணன் உங்க அப்பாவை பார்த்து எனக்கு என்னத்தை பண்ணி கிழிச்சிட்டீங்கன்னு கேக்குறா. அம்மா அம்மா, அந்த நாயை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதம்மா. பேசாத பேசாத. அவட சொல்லி என்ன? உங்களை விட்டு நான் போயிடக்கூடாதும்மா. நான் போயிடக்கூடாது. நான் போனதே தப்பு. நீங்க வேலைக்காகத்தான் வெளிநாடு போனீங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வேலை வேலை பொழப்பு பொழப்பு தேடி போன பொழப்பா பொழப்பு, பொல்லாத பொழப்பு. நான் என்ன பெருசா பொழைச்சிட்டேன்? பெத்த ஆயப்பட கூட இருந்து பார்த்துக்க முடியாத பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பா? இல்லடா, எங்கடா வந்த? உங்க அப்பா செத்துட்டாரா இல்ல உயிரோட இருக்காருன்னு பார்க்க வந்தியா? போயிடு, எங்கிருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. மா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. அப்பாவுக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அப்பாவை பார்த்து நான் மன்னிப்பு கேட்டு போகணுமா? மன்னிப்பு கேட்டு போகணும். அன்பு அன்பு, என்ன பாருடா. அம்மா, அவனை வெளியே போக சொல்லுமா. அவனை முதல்ல வெளியே போக சொல்லு. அன்பு, எங்கிட்ட பாருடா. பேசுறா. போடா, போயிடுறா. உங்களை எல்லாம் விட்டுடுறா. எங்கடா போவேன்? போடா பாருடா. போடா. மன்னிச்சிடுறா. எங்களை மன்னிச்சிரு. நாங்க பண்ணது தப்புதான், தப்புதான். சிரிக்க முண்ட, அப்பய காலத்துல ஆடு மேய்ச்சிருந்த நாய் நீ. உனக்கெல்லாம் ஒரு நல்ல பொழப்பு கொடுத்த எங்க அப்பனை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்ட? என்ன கேள்வி கேட்ட? அன்பு, அவளை விட போதும். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கோம். உள்ள மாமாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நீ நிதானமா இரு. அடிக்கட்டும், அவர் ஆத்தர் தீர வடிக்கு அடிக்கட்டும். பகட்டா வாழணும்னு பாசத்தை மதிக்காம போனதுக்கு எங்களுக்கு எது வேணும், எதுக்கு மேலே வேணும்? அத்தியாவசியமே போதுன்னு அப்பா படிச்சு படிச்சு சொன்னாரு. அதை கேட்காம ஆடம்பரம் தான் வேணும்னு போய் இப்படி எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே, தொலைச்சிட்டு வந்து நிக்கிறேனே. நீ பெரியவனே, என்னடா சொல்ற? எல்லாத்தையும் தொலைச்சிட்டியா? டேய், இப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் உங்க அப்பா உனக்கு குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லி சொல்லி புரிய வச்சாரு. ஆனா நீ படா புரிஞ்சிக்கவே இல்லைல்ல நீ. ஏண்டா, உனக்கு பேச கத்து கொடுத்து உன்னை பேச வச்சு அழகு பார்த்த அப்பாவை பார்த்து பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேடா பாவி, பாவி. தான் செத்தே போனாலும் தான் பெத்த பிள்ளை மட்டும் என்னைக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிற ஒரே ஜீவன் அப்பா தான்டா, அப்பா தான். இந்த உலகத்துல அந்த கடவுள் நமக்குன்னு கொடுத்த வரம் அப்பா மட்டும்தான்டா.
எவ்வளோ ஒருத்தன் உங்ககிட்ட சர்க்கரையா பேசுறான்னு நம்பி உன் மேல அக்கறையா இருந்த அப்பனை எடுத்தெறிஞ்சு பேசிட்டேடா, எடுத்தெறிஞ்சு பேசிட்டேடா. அப்பா பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் இத்தனை அர்த்தம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியும், இன்னைக்கு தாண்டா தெரியும். கெட்டு போறதுக்கு அப்புறம் தான்டா உண்மை என்னன்னு புரியும். ஏண்டா உனக்கு எல்லாத்தையும் விட்டு கெட்டதுக்கு அப்புறம்தான் அப்பா சொன்னது நல்லதுன்னு புரியுது. எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் தான்டா கொல்லி வைப்பாங்க. நீ உயிரோட இருந்தப்ப அவருக்கு கொல்லி வச்சிட்டேடா. ஏண்டா மனசோட அம்மா கழுத்துல கிடந்த தாலியை கை நீட்டி பறிச்ச பாவிடா, நீ பாவிடா. அந்த நிமிஷமே காதல கேட்ட நானே செத்து போயிட்டேன்டா, செத்து போயிட்டேன்டா, செத்து போயிட்டேன்டா. மாப்பிள உங்க அப்பா நல்லபடியாரு, கவலைப்படாதீங்க. ஏங்க ஏன் இப்போ இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க? நீங்கள் இந்த மாதிரி உடைச்சு போனா அத்தை தாங்குவாங்களா? அங்கே பாருங்க, அவங்க எவ்வளோ உடைச்சு போய் நிற்கிறாங்கன்னு அவங்கள பாருங்க. மாப்பிள உங்க அப்பா இருக்கிற சூழ்மையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. டாக்டர் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா? நான் கொஞ்சம் சொல்கிறத பொறுமையாக கேளுங்க. உங்கள் அப்பா இருக்க கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்களுக்கு உடனடியாக சர்ஜரி பண்ணணும். சர்ஜரி பண்ணா அப்பா பொழைச்சு வரல டாக்டர், ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? நீங்கள் படித்தவங்க சொன்னால் புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். சர்ஜரி பண்ணால் பாசிட்டிவாக நடக்கலாம், நெகட்டிவாக நடக்கலாம். இருந்தாலும் நாங்கள் முடிச்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? சரிங்க டாக்டர்.